மெக்கடாம சாலைகள் அமைப்பதில் முன்னோடியாக இருந்தவர் யார்? ஏ. ஜார்ஜ் ஸ்டீபன்சன், ஜார்ஜ் ஸ்டீஃபென்சன். பி. ஜேம்ஸ் வாட், ஜேம்ஸ் வாட். சி. ஜான் லோடன் மெக்காடம், ஜான் லவுடன் மக்காடம். டி. ரிச்சர்ட் ட்ரெவிதிக், ரிச்சர்ட் ட்ரெவிதிக். சரியான பதில் சி. ஜான் லோடன் மெக்காடம், ஜான் லவுடன் மக்காடம். 4. ஜான் லோடன் மெக்காடம் என்பவர் சிறிய கற்களைக் கொண்டு அடுக்குகளாக சாலைகளை அமைக்கும் மெக்கடாமலிசேன் முறையைக் கண்டுபிடித்தார். இது நவீன சாலை கட்டுமானத் துறைக்கு ஒரு முன்னோடியாக அமைந்தது. வெடிமருந்து தயாரித்தல் மற்றும் பயன்படுத்துவதைக் கற்பிக்க மஹ்மூத் கவான் யாரை பயன்படுத்தினார்? ஏ. இந்திய வேதியியலாளர்கள், இந்தியன் கெமிஸ்ட்ஸ். பி. ஐரோப்பிய வேதியியலாளர்கள், யூரோப்பியன் கெமிஸ்ட்ஸ். சி. பாரசீக வேதியியலாளர்கள், பெர்ஷியன் கெமிஸ்ட்ஸ். டி. சீன வேதியியலாளர்கள், சைனீஸ் கெமிஸ்ட்ஸ். சரியான பதில் சி. பாரசீக வேதியியலாளர்கள், பெர்ஷியன் கெமிஸ்ட்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மேலி பாமினி. அமைச்சரான மஹ்மூத் கவான் பாரசீக வேதியியலாளர்களைக் கொண்டு வெடிமருந்து தயாரிப்பை கற்பித்தார். பெல்காம் போரில் விஜயநகரத்திற்கு எதிராக வெடிமருந்துகளை பயன்படுத்த இது உதவியது. அலாத்தீன் ஹசன் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? ஏ. 10 ஆண்டுகள். பி. 12 ஆண்டுகள். சி. 11 ஆண்டுகள். டி. 13 ஆண்டுகள். சரியான பதில் சி. 11 ஆண்டுகள். 10. பாமினி சுல்தானகத்தை தோற்றுவித்த அலாத்தீன் ஹசன் பாமன் ஷா கிபி 1347 முதல் 1358 வரை மொத்தம் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இவர் குல்பர்காவை தலைநகராகக் கொண்டு தனது ஆட்சியை நிலைநாட்டினார். ஸ்காட்டிஷ் பாதிரியார்களால் தொடங்கப்பட்ட பள்ளி மதராஸின் எந்த பகுதியில் அமைந்திருந்தது? ஏ. எழும்பூர், எக்மோர். பி. தி நகர், டி. நகர். சி. அடையாறு, அட்யார். டி. மயிலாப்பூர், மயிலப்பூர். சரியான பதில் ஏ. எழும்பூர், எக்மோர். சரியான விடை 1837 இல் ஆண்ட்ரூ பெல் மற்றும் ஸ்காட்டிஷ் பாதிரியார்கள் மதராஸின் எழும்பூர் பகுதியில் ஒரு பள்ளியை தொடங்கினர். இது பிற்காலத்தில் மதராஸ் கிறித்தவ கல்லூரியாக ஏம்சிசி உருவெடுத்தது. தவறான விடைகள் பி. தி செவ்வியல் காலத்தில் சிதறிய பகுதிகளில் நாகரிகம் எங்கே மலர்ந்தது? ஏ. ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா. பி. அமெரிக்கா, அமெரிக்கா. சி. யூரேசியா, யூரேசியா. டி. ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா. சரியான பதில் சி. யூரேசியா, யூரேசியா. 1. செவ்வியல் காலத்தில் கிமு 600 கிபி 600 கிரேக்கம், ரோம், இந்தியா மற்றும் சீனா போன்ற முக்கிய நாகரிகங்கள் யூரேசியா கண்டத்தில் பரவி மலர்ந்தன. இக்காலத்தில் தத்துவம், அரசியல் மற்றும் வணிகம் ஆகிய துறைகளில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டது. முகலாய பேரரசால் இந்தியாவின் எந்த பகுதியின் பொருளாதாரம் மற்றும் சமூகம் மாற்றப்பட்டது? ஏ. தென்னிந்தியா, சவுத் இந்தியா. பி. வட இந்தியா, நார்த் இந்தியா. சி. மேற்கு இந்தியா, வெஸ்ட் இந்தியா. டி. கிழக்கு இந்தியா, ஈஸ்ட் இந்தியா. சரியான பதில் பி. வட இந்தியா, நார்த் இந்தியா. 10. சரியான விடை பி. சோகஸ்மேலி. முகலாய பேரரசு வட இந்தியாவில் ஒரு ஒருங்கிணைந்த நிர்வாக முறையையும் நில வருவாய் முறையையும் அறிமுகப்படுத்தி பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தியது. இது அப்பகுதியின் வர்த்தகம் மற்றும் சமூக கட்டமைப்பில் பெரும் தாக்கத்தை உண்டாக்கியது. அதைக் கைப்பற்றிய பிறகு பாமினி மன்னர்களின் சிம்மாசனமாக மாறியது எது? ஏ. மரகத சிம்மாசனம், தி எமரல்ட் த்ரோன். பி. மயிலாசனம், தி பீகாக் த்ரோன். சி. நீலமணி சிம்மாசனம், தி டர்கோய்ஸ் த்ரோன். டி. மாணிக்க சிம்மாசனம், தி ரூபி த்ரோன். சரியான பதில் சி. நீலமணி சிம்மாசனம், தி டர்கோய்ஸ் த்ரோன். 6. வாரங்கல் மன்னரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நீலமணி டர்கோய்ஸ் சிம்மாசனம் பாமினி சுல்தான்களின் அதிகாரப்பூர்வ அரியணையாக மாறியது. இது விலைமதிப்பற்ற கற்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற சிம்மாசனமாகும். இன்றைய தமிழ்நாட்டில் குலசேகர பாண்டியன் எந்த அரசை நிறுவினார்? ஏ. சோழர். பி. பல்லவர். சி. சேரர். டி. பாண்டியர். சரியான பதில் டி. பாண்டியர். முதலாம் குலசேகர பாண்டியன் பிற்கால பாண்டிய பேரரசின் ஒரு வலிமைமிக்க மன்னராக திகழ்ந்தார்.
இவர் பாண்டிய நாட்டின் பொருளாதாரத்தையும் நிர்வாகத்தையும் சீரமைத்து வலிமைப்படுத்தினார். ஏ. சோழர் அரசு முதலாம் ராஜராஜன் மற்றும் ராஜேந்திரன் காலத்தில் உச்சத்தில் இருந்தது. இங்கிலாந்து தனது ஜவுளித் தொழில் வளர்ச்சிக்கு மூலப்பருத்தியை இங்கிருந்து பெற்றது. ஏ. வட அமெரிக்க இறக்குமதிகள். பி. காலனிகள். சி. உள்நாட்டு பண்ணைகள். டி. ஐரோப்பிய வர்த்தக கூட்டாளிகள். சரியான பதில் பி. காலனிகள். இங்கிலாந்து தனது ஜவுளித் தொழிலுக்கு தேவையான பருத்தியை இந்தியா மற்றும் அமெரிக்கா போன்ற தனது காலனி நாடுகளிலிருந்து மிக குறைந்த விலையில் பெற்றது. இந்த மூலப்பொருட்களின் வரவு இங்கிலாந்தின் தொழில் புரட்சிக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. கெய்க்வாட், ஹோல்கர் மற்றும் ஷிண்டே குடும்பங்கள் யாருக்கு விசுவாசமாக இருந்தன? ஏ. பாலாஜி பாஜிராவ், பாலாஜி பாஜிராவ். பி. அவுரங்கசீப், ஆரங்கசீப். சி. ஷாஹு, ஷாஹு. டி. சிவாஜி, சிவாஜி. சரியான பதில் சி. ஷாஹு, ஷாஹு. சரியான விடை ஷாஹு. மராட்டிய பேரரசர் ஷாஹுவின் காலத்தில் பேஷ்வாக்களின் கீழ் கெய்க்வாட், ஹோல்கர் மற்றும் ஷிண்டே போன்ற குடும்பங்கள் வலிமை பெற்று அவருக்கு விசுவாசமாக இருந்தன. இவர்கள் மராட்டிய கூட்டமைப்பின் முக்கிய தூண்களாக செயல்பட்டனர். ஹேமார்கெட் படுகொலை எவ்வகையான போராட்டமாக இருந்தது? ஏ. ஒரு வரி எதிர்ப்பு இயக்கம். பி. ஒரு அரசியல் புரட்சி. சி. ஒரு சுற்றுச்சூழல் ஆர்ப்பாட்டம். டி. ஒரு தொழிலாளர் போராட்டம். சரியான பதில் டி. ஒரு தொழிலாளர் போராட்டம். 5. சரியான விடை. 1886 அமெரிக்காவின் சிகாகோவில் 8 மணி நேர வேலை நேரத்தை வலியுறுத்தி தொழிலாளர்கள் நடத்திய போராட்டமே ஹேமார்கெட் படுகொலைக்கு வழிவகுத்தது. இது சர்வதேச தொழிலாளர் தினத்தின் மே 1 பின்னணியாக அமைந்தது. பெரியாறு முதலில் எந்த திசையில் பாய்ந்தது? ஏ. வடக்கு. பி. மேற்கு. சி. கிழக்கு. டி. தெற்கு. சரியான பதில் பி. மேற்கு. 1. சரியான விடை. பி. சோகஸ்மேலி பெரியாறு கேரளாவின் மிக நீளமான ஆறாகும். இது மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி அரபிக்கடலில் கலக்க மேற்கு நோக்கி பாய்கிறது. இது இப்பகுதியின் குடிநீர் மற்றும் பாசனத் தேவைகளுக்கு மிக முக்கியமான நீர் ஆதாரமாக விளங்குகிறது. ஹெரோடோட்டஸின் வாழ்க்கைக்கான காலக்கெடு என்ன? ஏ. கிமு 500 முதல் 450 வரை. பி. கிமு 484 முதல் 425 வரை பிசிஇ. சி. கிமு 200 முதல் 150 வரை. டி. கிமு 300 முதல் 250 வரை. சரியான பதில் பி. கிமு 484 முதல் 425 வரை பிசிஇ. 3. ஹெரோடோட்டஸ் வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க வரலாற்றாசிரியர் ஆவார். இவரது தி ஹிஸ்டரிஸ் என்ற நூல் பாரசீக போர்களைப் பற்றிய விரிவான தகவல்களை வழங்குகிறது. அ. கிமு. பாப்னா கிளர்ச்சியின் காலகட்டம் என்ன? ஏ. 1800 முதல் 1850 வரை. பி. 1900 முதல் 1910 வரை. சி. 1873 முதல் 76 வரை. டி. 1859 முதல் 60 வரை. சரியான பதில் சி. 1873 முதல் 76 வரை. சரியான விடை. பாப்னா விவசாய கிளர்ச்சி 1873 முதல் 1876 வரை வங்காளத்தில் ஜமீன்தார்களின் அடக்குமுறைக்கு எதிராக நடைபெற்றது. இது பெரும்பாலும் சட்ட ரீதியான போராட்டமாகவும் அமைதியான முறையிலும் விவசாயிகளின் உரிமைகளுக்காக நடத்தப்பட்டது. காமன் சென்ஸ் என்ற துண்டு பிரசுரத்தை எழுதியவர் யார்? ஏ. பெஞ்சமின் பிராங்க்லின். பி. தாமஸ் பெயினே. சி. ஜார்ஜ் வாஷிங்டன். டி. ஜான் ஆடம்ஸ். சரியான பதில் பி. தாமஸ் பெயினே. சரியான விடை. பி. சோகஸ்மேலி தாமஸ் பெயின் 1776 காமன் சென்ஸ் என்ற துண்டு பிரசுரத்தை எழுதி அமெரிக்க சுதந்திரப் போராட்டத்திற்கு வலு சேர்த்தார். 1739 ஆண்டிற்குள் போர்த்துகீசியர்களின் பகுதிகள் எங்கு மட்டும் சுருங்கியிருந்தன? ஏ. கோவா, பிஜாப்பூர் மற்றும் குஜராத். பி. சோல்,
டயூ மற்றும் டாமன். சி. எகிப்து, துருக்கி மற்றும் இந்தியா. டி. கோவா, டயூ மற்றும் டாமன். சரியான பதில் டி. கோவா, டயூ மற்றும் டாமன். சரியான விடை 1739ஆம் ஆண்டு மராத்தியர்களுடனான போருக்குப் பிறகு போர்த்துகீசியர்கள் தங்கள் பெரும்பாலான பகுதிகளை இழந்து கோவா, டயூ மற்றும் டாமன் ஆகிய பகுதிகளில் மட்டும் சுருங்கினர். இந்த 3 பகுதிகளும் 1961ஆம் ஆண்டு வரை அவர்கள் வசமே இருந்தன. முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் போது எந்த துறை புறக்கணிக்கப்பட்டது? ஏ. உள்கட்டமைப்பு வளர்ச்சி. பி. கனரகத் தொழில்கள். சி. பொதுத்துறை நிறுவனங்கள். டி. நுகர்வோர் பொருட்கள் துறை. சரியான பதில் டி. நுகர்வோர் பொருட்கள் துறை. சரியான விடை டி. சோகஸ்மெலி. முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்கள் விவசாயம் மற்றும் கனரகத் தொழில்களுக்கு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அதிக முக்கியத்துவம் அளித்தன. இதனால் அன்றாட தேவைகளுக்கான நுகர்வோர் பொருட்கள் உற்பத்தித் துறை போதிய முதலீடு இன்றி புறக்கணிக்கப்பட்டது. சமண மதத்தின் மையமாக எத்தனை தீர்த்தங்கரர்கள் உள்ளனர்? ஏ. 36. பி. 20. சி. 24. டி. 12. சரியான பதில் சி. 24. சரியான விடை சி. சோகஸ்மெலி. சமண மதத்தில் மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் உள்ளனர். இதில் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபநாதர் மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர் ஆவார். இவர்கள் சமண தர்மத்தை உலகிற்கு போதித்த ஆன்மீக வழிகாட்டிகளாக கருதப்படுகிறார்கள். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?